சினிமால இவரை சந்தானம் சாரும் வடிவேல் சாரும் காப்பாத்திட்டாங்க. இவர் அரசியல்ல ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியும். அவரை பத்தி அதை விட பேசினா நீங்க போட முடியாது, சென்சார் கட் பண்ணிடும். மாத்திடுங்க, ஸ்லைடு மாத்திடு. துணை முதலமைச்சர் இருக்கட்டும். ஏங்க கஷ்டப்பட்டு கட்சி கொடி கட்டி கொச்சிக்கு தாலி கொடியெல்லாம் அடமானம் வச்சு வேலை பார்த்தவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. திமுகல தகுதியானவங்க, திறமை இருக்கிறவங்க. ஸ்டாலின் பெத்து போட்டாருன்றதுக்காக துணை முதல்வரா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன பேச சொன்ன சொல்ல இல்ல, சென்சார்ல எல்லாம் போட முடியாது. திமுக சீனியர்ஸ் இல்லையா? அதிமுக சீனியர்ஸ் இல்லையா? எங்க சீனியர்ஸ் தானே எங்களுக்கு தலைவரா இருக்காங்க. எடப்பாடியோட சீனியர்ஸ் இருக்காங்கல்ல. எடப்பாடியார் எப்போதுல இருந்து அரசியல்ல இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. 80s இருந்து இருக்காரு. சீனியர் தானே. அவர் கிளை செயலாளராக இருந்தார். சேவல்ல நின்று போட்டிட்டு இருக்காரு. அம்மாக்கு எப்பவுமே விசுவாசமா இருந்திருக்காரு. ராஜ்யசபா மெம்பரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எம்பியா இருந்திருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளரா இருந்திருக்காரு. விசுவாசத்தோட நேர்மையா கட்சிக்காக உழைச்சவர். அம்மாவோட நால்வர் அணியில இருந்தவர், தகுதியானவர். அவரை விட ஜூனியர்ஸையோ தகுதி இல்லாதவங்களையோ விசுவாசம் இல்லாதவங்களையோ நாங்க உட்கார வச்சா நீங்க கேள்வி கேளுங்க. இவர் சுயநலத்துக்காகவே அரசியல்ல இருக்காரு. நீங்க 3 வருஷத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இவரால? நீங்க சொல்லுங்க. எய்ம்ஸ் செங்கல் தூக்கிட்டு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடந்தது நீங்க சொல்லுங்க. இவர் என்ன சாதிச்சாருன்னு இவர் துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. ஸ்டாலின் கூட பொறுமையா இருந்து என்ன அவமானப்பட்டாலும் அப்பா நம்பவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் பொறுமையா அப்பா கூடயே இருந்தாரு. இவர் அரசியலுக்கு எத்தனை நாள் கரவேஷ்டி கட்ட மாட்டேன்றாருங்க. ஒரு கரவேஷ்டி கட்டணும், உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. கீழே பார்த்து மேல பேசுவாங்க. என்ன கரவேட்டி கட்டி இருக்காங்கன்றது கீழே பார்த்து மேல பேசுற தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில பார்த்து. எஸ், ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு தெரியாம கேக்குற. இன்டர்வியூக்கு நீங்க லுங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே, பனின் போட்டு. நீங்க ஸ்போர்ட்ஸ் சூட் போட்டு வந்திருக்கீங்க, நீங்க கோட் சூட் போட்டு வந்திருக்கீங்க. ஒரு 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 பிரசன்ஸ் இருக்கணும், ஒரு பிரசன்டேஷன் இருக்கணும். போற இடத்துல நம்மள மதிக்கணும், நம்ம போறவங்களுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும், டீசென்டா ட்ரெஸ் பண்ணணும். கரெக்டா? இல்லன்னா நீங்களும் லுங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கணும். கவர்னர் மாளிகையில துணை முதல்வரா பதவியா இருக்கிறாரு ஜீன்ஸ் டிஷர்ட்டோட. அப்ப என்ன நீங்க தமிழன்டா, ஹிந்தி தெரியாது போடா, இப்படி எல்லாம் வசனம். காலம் மாறிட்டு இருக்கு, காலத்துக்கு ஏற்ப நம்மளும் மாறணும். நீங்க இவரை பாக்குறீங்க, ராகுல் காந்தியும் டி ஷர்ட்ல தான் பார்லிமெண்ட்ல போய் ஸ்பீச் கொடுக்குறாரு. அவரு நான் வட மாநில கலாச்சாரம் பத்தி பேசல. நாடு முழுக்கவே அது நாடு முழுக்க இளைஞர்கள் புதுசா வரும்போது இவர் ஹிந்தி தெரியாது போடா, நான் தமிழன்டா, தமிழ்நாட்டை காப்பாத்துறேன்டா, தமிழ்நாட்டை வாழ வைப்பேன்டான்னு சொல்றவங்க வேஷ்டி கட்டுறதே அவமானமா நினைக்கிறாங்க. கம்ஃபர்டபிள் தானே மேம், அவங்க கூட அவங்க அதான் சொல்றேங்க. அதேதான் நானும் சொல்றேன். கம்ஃபர்ட்டுக்காக இருக்காரு அவர் அந்த பதவியில, தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்ல. கம்ஃபர்டபுளா இருக்காரு, கம்ஃபர்ட்டுக்காக இருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்ல.